போகிறார். போனாரா இல்லையா? சேரமான் பெருமான் நாயனார் திரு கைலைக்கு போறார். போறாரா? எப்போ போறாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னாடி போயிட்டார். ஆமாம், சுந்தரர் நாளைக்கு போறார் தெரிஞ்ச உடனே இன்றைக்கு அவருடைய புரவி குதிரையின் மீது உள்ள அந்த காதில் 5 எழுத்து ஓதுறார். சொன்ன உடனே அது என்ன பண்ணுது? அவரை ஏற்றிக்கொண்டு பறந்து சென்று கைலாயம் போயிடுச்சு. கைலாயம் போயிட்டு உள்ளே போகலை, வெளியே நிற்கிறார் என்ட்ரன்ஸில், வாசலில். ஏன்? அங்கே இருக்கின்ற வாயில் காவலர் நந்தியம் பெருமான் அவரை தடுத்து நிறுத்திட்டார். உள்ளே போகிறதுக்கு உனக்கு அனுமதி சீட்டு இருக்கா? இல்லை, அதனால் நீ உள்ளே போக முடியாது, ஓரமாக நில்லு. சரி, நின்ட்டார். அடுத்த நாள் சுந்தரர் வந்தார். அவருக்கு அனுமதி, பர்மிஷன் கிராண்டட், அனுமதி வழங்கப்பட்டது. நேராக உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு சாமிகிட்ட போன உடனே, சாமி பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் அப்படின்னார். என்ன ஐயா? சாமி கேட்டார். சாமி, வெளியில் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை கொஞ்சம் உள்ளே விடணும், உனக்கு தான் அனுமதி, ஊருக்கெல்லாம் அனுமதியா அப்படின்னு கேட்டார் சாமி. அது சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி வர சொல்லு அப்படின்னு நினச்சாராம். சேரமான் உள்ளே போயிட்டாரான். போன உடனே சாமி, அடியன் ஒரு பதிகம் பாடிருக்கிறேன்னு சொல்லி அந்த திரு கைலாய ஞான உலகம் அங்கே பாடுறார். அதில் வந்த பாடல் தான் பொன்வண்ணத்து அந்தாதி என்று சொல்லப்படுகிறது. பொன்னார் மேனையனாகிய செவுருமானை கண்டு காமுற்று அவனை அடையப் பெறாமையால் பசலை நிறம் கொண்டு உடல் வேறுபட்ட தலைவி ஒருத்தி தானும் தன்னால் பெரிதும் காதலிக்கப்பட்ட தலைவனாகிய சிவபெருமானும் பொன்வண்ணமாகிய ஒரே நிறத்தினை பெற்று விளங்கும் உருவ ஒப்புமை எண்ணி உள்ளம் குளிர்ந்து உரைப்பதாக அமைந்தது இந்நூலின் முதல் பாடல். பொன்வண்ணம் கனகமலை அருகே போகின காக்கையுமன்றே படைத்தது பொன்வண்ணமே என்று அதில் முடியும். அந்த கைலாய மலைக்கு யார் ஒருவர் போகிறாங்களோ அவங்களும் பொன்னிறமாக மாறிவிடுவார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக அறிவுறுத்துகிறார். அப்போது நம்மெல்லாம் கைலாயம் போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? போகணும், போயே ஆகணும். அருமை, என்ன உரைப்பு பாருங்க, போயே ஆகணும். சரி, பொட்டிப்படைகளை கேட்டு கிளம்பலாம். அப்படி கைலாயம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அப்படியே இருந்தாலும் அங்கே போய் அந்த பொன்னார் மேனியனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பயணம் முழுமை அடையும். பொன்னார் மேனியனை அங்கே பார்க்கணும். ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாளும் உடல் இவ்வுடல் கொண்டு மேலேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். யார்? திருநாவுக்கரசு பெருந்தகை. அப்படி போய் அங்கே பார்க்க முடியல. ஏன்? அது ஞான கைலாயம். இப்போ இருக்கிறது பூலோக கைலாயம், நம்ம போகிறதெல்லாம். அவங்க போக ஆசைப்பட்டது ஞான கைலாயம், அது கண்களுக்கு புலப்படாதது. அங்கே போகிறதுக்கு இந்த உடம்பு ஆகாது. அதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஊன் உடல் வேறு செய்தான், ஊனையும் உயிரையும் வேறு வேறாக செய்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் வெளியே போயிடுச்சு, உடல் ஒரு பக்கம் போயிடுச்சு. அந்த உயிர் எங்கே போகும்? இறைவன் திருவடி கீழே போகும். அப்போ நம்மளும் அப்படி போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த உடம்பை கொண்டு போக முடியாது. சூக்கும சரீரத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். அந்த உடம்போடு தான் அங்கே போகணும். அப்படி போகின்ற அந்த நிலையை நமக்கு இறைவன் தர வேண்டும் அப்படின்னு 4 நாளும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டணும். அப்படி வேண்டுகின்ற பொழுது அந்த ஞான கைலாயத்தில் சென்று பார்க்கறதுக்கு வேண்டிய உடலை திருநாவுக்கரசருக்கு பெறணும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாருங்க, அந்த உடம்பு எல்லாம் அந்த பாதையில் போகும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த கடினங்கள், அவர் பட்ட துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்குது. திருநாவுக்கரசருடைய அந்த புராணத்தில் நம்ம சிந்திச்சோம்னா அதில் தெரியும். அதுதான் பெரிய புராணம் கேட்கணுன்றது. பெரிய புராணம் கேட்டால் தான் அதெல்லாம் விளங்கும். அவர் எப்படிலாம் போனார், எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படின்னு. இப்படி நடந்து போனார், கால் வலித்தது, பாதங்கள்லாம் முள்ளு குத்தி ரத்தம் வந்தது. அப்புறம் காலில் நடக்க முடியாமல் போச்சு. முட்டி போட்டு நடந்தார், முட்டிலாம் தேஞ்சு அதுவும் ரத்தம்லாம் நடக்க முடியாது, முட்டி போட்டு நடக்க முடியாமல் போச்சு. அப்புறம் தவழ்ந்து போனார், 4 காலில் தவழ்ந்து போனார். இதெல்லாம் பிச்சு தொங்குச்சு, கரை சதனெல்லாம் பிச்சு தொங்கிட்டு இருந்தது, ரத்தமெல்லாம் வலிச்சிட்டு இருந்தது. அப்படியும் போக முடியல, உடலால் ஊர்ந்து சென்றார். 4 விதமாக போனார். நடந்தார், முட்டி போட்டு போனார், தான் 4 காலம் தவழ்ந்து போனார், அப்புறம் உடம்பால் தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனார். அப்படி 4 விதமாக போகும் பொழுது அவருடைய அந்த தேகமெல்லாம்
இந்த எலும்பு சதையெல்லாம் தெரிகிற அளவுக்கு தேஞ்சு போச்சு, உள்ளக்கிற எலும்பு தெரியுது, அந்தளவுக்கு தேஞ்சு போயிட்டு தான் அவர் போகிறார். அதை பார்த்த இறைவன், இந்த உடம்பை கொண்டு கைலாயம் நீங்கள் போக முடியாது, எனவே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு இறைவனே வந்து அங்கே உணர்த்தினாலும் சொல்கிறார். ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவனுடைய திருவடியை பார்க்காம நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னாரு. இந்த உடம்போடு அங்கே போக முடியாது, எனவே நீ இந்த குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்தருள் வாயாக என்று சாமி அஸ்ரதியா சொல்ல அந்த குளத்தில் மூழ்கினார். திருவையாற்றில் எழுந்தார். குளித்தெழுந்த நாதருக்கு இறைவன் என்ன பண்ணாருங்க, கைலை காட்சியை திருவையாறில் கொடுத்தார். அதெல்லாம் அந்த ஆடி மாதம் நடக்கக்கூடிய கைலை காட்சி. எத்தனை பேர் போயிருக்கீங்க? எத்தனை பேர்? ஒருவர் கூட இல்லையா? டிவியிலேயே பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம. இந்த ஆண்டு ஆடி மாதம் திருக்கைலாய ஞான காட்சிக்கு, கைலாய காட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணல ஏது பண்ணல தெரியாது. அமைப்பாளரையா காலில் உளுந்து கெஞ்சி கூத்தாடி கிளம்பிடணும். ஆடி அமாவாசை நான் வீட்டில் படைக்கிறேன், பெருமை படைக்கிறேன்லாம் இருக்கக்கூடாது. ஆடி அமாவாசை கைலாய காட்சிக்கு போகணும். அப்படி போனால் தான் அந்த கைலாயம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு ஆடி மாதம் கட்டாயம் கைலாய காட்சிக்கு ஒரு தல யாத்திரையை போட சொல்லி போட்டே ஆகணும். சொல்லிடுங்க. அமைப்பாளரை எல்லாம் எப்பயும் சொல்லிட்டு இருக்கலாம். அப்போதைக்கு இப்போதைக்கு சொல்லி வைத்தேன் அப்படிங்கிற மாதிரி கைலாய காட்சிக்கு திருவையாறு போயே தீரணும். எல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் அந்த மாதிரி விழாலாம் பார்க்கணும். அதைத்தான் நம்முடைய சேக்கிழார் பாடுற, கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல். சிந்திச்சு பாருங்க, மாதர்பிறை கண்ணியானை பாடலை ஒரு 25,000 பேர் ஒன்று சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும்? நீங்கள் 10 பேர் பாடுறதே எனக்கு காதில் தேவாமிர்தம் ஒழிக்குதே. உங்களுடைய செவி, உங்களுடைய அந்த சொல் தன்மை, அந்த வார்த்தை, நீங்கள் பிரயோகிக்கிற ராகம், இதெல்லாம் என் காதில் தேன் மாதிரி வந்து பாயுது. அதனால தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி திறந்து வச்சுருக்கேன். எனக்கே அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. அங்கே 25,000 பேர் ஒன்றாறு சேர்ந்து மாதர்பிறை கண்ணியானை மலையாள் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தே நீ புகுவார் அவர் பின் புகுவேன். நாயன்மார்கள்லாம் நம்ம வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாழ்க்கை முறையை புகுவார் அவர் பின் புகுவேன். ஒருத்தராக போனோம், முண்டி அடிச்சுட்டு போகக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறோம், 2வது வருஷத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணால் நான் முன்னே போகிறேன், நீ முன்னே போகிறேன், 2 பேர் வரேன், 3 பேர் வரேன் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு வரமே இல்லையா? உங்களுக்கு ஆர்வ கோளாறு, நான் தவறு சொல்லலை. அந்த மாதிரி வராமல் புகுவார் அவர் பின் புகுவேன், வரிசையாக ஒருத்தர் பின் ஒருத்தராக போங்க அப்படின்னு சொல்கிறது அவரே சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் போங்க, நான் கடைசியாக வரேன்னு கடைசியாக பண்ணிட்டார். புகுவார் அவர் பின் புகுவேன், போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், வரிசையாக போங்க அப்படின்னு பொருள். அல்லார் கண்ட தன்றபிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியாரானார்கள் எல்லாம் எய்தி உண்க என 2 பொழுது பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். என்ன அருமையான வாசகம் பாருங்க. சொல்ல 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 அப்படியே ஊன் உருகும். அதான் சொன்னார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அதை பண்ணீங்கன்னா போதும் மழை வரும். எங்கெல்லாம் அடியாருக்கு சோறு போடுறீங்களோ அங்கே மழை வரும். எங்கே அடியாருக்கு சோறு போடலையோ அங்கே மழை வராது. அதனால தான் நேற்று சாயந்தரம் திருப்பத்தூரில் மழை பெஞ்சது, தருமபுரியில் மழை இல்லை. ஆமாம், இன்றைக்கி சாப்பாடு போகிறதுக்காக வரணும்னு என்ன பண்ணாருங்க, நேற்றே மழையை அனுப்பிச்சிட்டாரு சாயந்தரமே. அதுவும் நான் வரதுக்குள்ளே நின்று போச்சு. ஏன்னா அந்த பாய் வந்து கால் வச்சான்னா சரி வராது அப்படின்னு என்ன பண்ணார், நான் வரதுக்குள்ளே மழை நிப்பாட்டிட்டார். நான் இறங்கி பார்த்தா அப்போ தான் வெள்ளம் ரோட்டில் ஓடுது. பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெளிச்சிட்டு இருக்குது. எவ்வளோ பாவம் பண்ண பாருங்க. நான் அப்படி இறைவன் அதற்காக ஒரு மழை, அடியார்களுக்கு சோறு போட்டால் மழை பெய்யும். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் ஒரு செய்தி. 2 கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல். ஞானசம்பந்தர் குருபூசை, திருநாவுக்கரசு குருபூசை, நாவலூரில் சுந்தரமுசாமி குருபூசை, திருவாதூரில் மாணிக்கவாத குருபூசை, 63 நாயன்மார்களுக்கு அங்கங்கே பகுதியில் குருபூசை, திருநெல்வேலிக்கன்ற குருபூசை, இளையான்குடி மாரநாயனார் குருபூசை, இதெல்லாம் பண்ணணும். அருணந்தி சிவாச்சாரியர் குருபூசை, காரைக்கிழமையார் பூசை, அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்குறாங்க. இங்கே நம்ம வழிபாடு செய்யணுன்றதுக்காக தான். சும்மா வந்து வழிபாடு செய்யணும் வருவீங்களா? அங்கே போய் என்ன இருக்குது வழிபாடு பண்ணுறதுக்கு? திருமேனி இருக்குது, என்ன பண்ணுறது? அபிஷேகம் பண்ணுங்க, ஆனந்தமாக அலங்காரம் பண்ணுங்க, நிறைய மலர் தொடுத்துட்டு வாங்க, போடுங்க, வழிபாடு பண்ணுங்க.
திருமுறை பாடுங்க. அதுக்காக தான் திருமேனி. திருமேனி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். திருமேனி இல்லைன்னா அபிஷேகத்துக்கு வேலை இல்லை, பூவுக்கு வேலை இல்லை, மாலைக்கு வேலை இல்லை. உட்காந்து பாடணும். யார் பாடுறாங்க போய் அதை வீட்லேயே நான் பாடிக்கிறேன் அப்படின்னு தான் எண்ணம் வரும். அதுக்காக தான் திருமேனி, நடராஜ அபிஷேகம், சிவராத்திரி, பிரதோஷம் இது நடத்துறதுலாம் எதுக்காக? சாமியெல்லாம் கேட்குறாரா, எனக்கு வேணும்னு கேட்குறாரா? நாம் உய்வடைய வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் மேல் நோக்கி இருக்கணும், வழிபாடு பண்ணணுன்றதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ஏற்பாடு செய்து வச்சாங்க பெரியவங்க. அப்பயாவது வழிபாடு பண்ணுவானா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம அப்போ என்ன பண்ணுறோம், சனிக்கிழமை கோவிந்தா போடணும் அப்படின்னு வெளியே போயிடுறோம். ஆக அதில் காரணம் இல்லாமல் வழிபாடு ஒன்றே நமக்கு நோக்கமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நோக்கம்தான் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விழா ஆடி அமாவாசை அப்பர் கைலாய காட்சி. அந்த நிகழ்ச்சியை ஒரு முறை போய் பார்த்தவங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருங்க. யாராவது அங்கே அழலைன்னா அவங்க பாவம் பண்ணவங்க அப்படி இருக்கும். இயல்பாக யாருக்கும் சும்மா அழுங்க, எங்க கொஞ்சம் அழுங்கன்னு சொன்னால் அழுவ வேணாமா, வராது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் அவருக்குரிய தனி கோவில் இருக்கும். அது உள்ளே வச்சு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி சப்பரத்தில் வச்சு உள்ளேருந்து வெளியே வருவாருங்க. உண்மையாக நடக்கிற செய்திங்க. அவர் வெளியே வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே விடைமேல் வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்மையப்பர் சோமாஸ்கந்தர், எலி வாகனத்தில் விநாயகர், மயில் வாகனத்தில் வள்ளி தேவி யானை முருகன், அன்னபட்சி வாகனத்தில் தனி அம்மை, ரிஷப வாகனத்தில் சண்டீசர், பஞ்சமூர்த்தியும் தயாராக நிற்பாங்க. அலங்காரம் அப்படி மாலை போட்டு சும்மா அப்படி எங்கே பார்த்தாலும் குங்குளியம் மனம் நார் அப்படியே பறக்கும் குங்குளியம். நீங்கள் திருவையார் போனீங்கன்னா குங்குளியம் வாசம் நீங்கள் நூறாமல் வரவே முடியாது. கோயில் வாசல்லையே பெரிய குண்டத்தை குங்குளியெல்லாம் கொண்டு போடுவாங்க, வாங்கி போடுவாங்க, கடையில் வச்சுருப்பாங்க, வாங்கி போடுவோம். அதுதான் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கு தகுந்தது. அந்த புகையை சுவாசித்தா தான் கிருமிகள்லாம் போகும். இன்றைக்கி ஏதோ கெமிக்கல்னு சொல்லி அது கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை பொருத்தி வச்சுட்டா அது முடிஞ்சு சாம்பிராணி எடுத்து வெளியே கொட்டிடலாம், ஈஸியாக இருக்குது, எனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னா. கம்ப்யூட்டருக்கு சாம்பிராணிக்கு என்ன சம்பந்தம் இல்லை நான் கேட்குறேன். கம்ப்யூட்டருக்கு சாம்பிராணிக்கு என்ன சம்பந்தம்? மட சாம்பிராணின்னு சொன்னால் கூட நம்மளை சொல்லலான்னு ஏற்றுக்கலாம். கம்ப்யூட்டருக்கு சாம்பிராணிக்கு என்ன சம்பந்தம்? ஏப்பா என்னப்பா சம்பந்தம்? ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. அதுபோல் அந்த குங்குளியம் தான் வீட்டிலே புகை போடுவதற்கு ஏற்ற பொருள். குங்குளியம், சுத்தமான குங்குளியம். இன்னும் உள்ளே போனால் குங்குளிய கலை நாயனார் புராணம், அதுக்குள்ளே போனீங்கன்னா குங்குளியம் இப்படிலாம் வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க நீங்கள்லாம், அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி குங்குளியம் தான் அங்கே மணக்கும். அப்படி போட்டு அந்த குங்குளிய புகையும் பஞ்சமூர்த்தி நிற்பாங்க பாருங்கள். அப்பர் பெருமான் மெதுவாக உள்ளேருந்து வருவார். அப்படியே வந்து தோல்மையை தூக்கி நிற்பாங்க. சாமி ஒருத்தர் நிற்பார், திருநாவுக்கரசர் இங்கே இருப்பார், பக்தர்கள் தோலை சுமந்து நிற்பாங்க. இதில் பஞ்சமூர்த்தி. அவர் வெளியே வரவும் கரெக்டாக 5 பஞ்சமூர்த்திகளுக்கு 5 பேருக்கும் தீபாராதனை நடக்கும். அந்த தீபாராதனை முடிஞ்ச உடனே ஒரு மணி ஒலிக்கும். உடனே பாடுவாங்க, மாதர் பீரை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அதுக்கு முன்ன அந்த திருவையாற்று கைலாய காட்சியோட சிறப்பை தர்ம யாதினத்துக்கு குருமகா சன்னிதானம் வந்து அங்கே விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது திருநாவுக்கரசர் வரலாறை சுருக்கமாக சொல்லுவார். அதை கேட்கும் பொழுதே நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருங்க. என்னெல்லாம் துன்பப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அந்த குருமனைகளே அழுவாருங்க, அப்படியே தேம்பி எழுவாருங்க. அந்த ஆளும் நாயகன் இருக்கை கண்ட எல்லாது மாளும் உலகம் மேலேன்னு சொல்லும் பொழுது கதறி அழுவார். அப்படியே பேச்சு தடப்படும், திக்கு திணறும், அப்படி தான் சொல்லுவாருங்க. அந்த உணர்வை நாமளும் அங்கே பெறுவோம். அங்கே போனோம்னா 25,000 பேர் அழும்போது நாம் மட்டும் சிரிப்போமா? நல்லா அந்த ஆனந்தத்தை அங்கே போய் அனுபவிக்கணும். அதுக்கு அப்பர் கைலாய காட்சியை வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணும். அப்பர் பெருமானுக்கு மட்டுமா காட்சி கொடுத்தார்?
நம் போன்ற எளியவர்களுக்கும் அங்கே காட்சி கொடுக்குறதுக்காக தான் சாமி அங்கே உட்காந்துருக்கார். அங்கே போய் அந்த காட்சியை பார்க்கணும் ஒரு முறையாவது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் ரொம்ப ஒரு முறையாவது உங்களோட வந்துடலாமே அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஆனால் நீங்களும் போகலை அப்படின்னு என்னை வெறுமையாக்கிட்டீங்க. உங்களோட தான் நான் வருவேன், என்னோட நீங்கள் வர முடியாது, என்னோட நீங்கள் வரவே முடியாது. நான் தான் போக மாட்டேன், வீட்டில் உட்காந்துருப்பேன் நான் தான். நீங்களாம் போனீங்கன்னா உங்களை பார்த்து எனக்கு அவங்கெல்லாம் போகிறாங்களே நாமளோட சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு அடியார் நடுவில் இருக்கும் மருளை உரியாயின் சாமிகிட்ட கேட்டு உங்களோட வந்துடுவேன் நான். அப்போ தான் சிறப்பு. அடியார் நடுவில் தான் இருக்கணும், நான் தனியாக போனாக்க அது சிறப்பு இல்லையே. அதனால் அந்த கூட்டத்தில் போய் பார்க்கணும். அது ஒரு முறை வாய்ப்பு கிடச்சிது, ஒரே ஒரு முறை. ஏற்கனவே ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அப்போது ஒரு முறை போனது. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அந்த நாளில் ஏதாவது ஒரு வழிபாடு நிமித்தமாக நாங்கள் போக வேண்டியிருக்கிற சூழலில் இருக்கிறதுனால அன்றைக்கி எங்களால் போக முடியாது. ஆனால் இந்த ஆண்டு எப்படியாவது உங்களை சாக்கு வச்சாவது நானும் வந்துடுறேன், போயிடுறேன், ஐயாட்ட சொல்லிடலாம். ஆடி அமாவாசைக்கு கைலாய காட்சி திருவாரூர் திருவையாறு சுற்றி உள்ள தலங்கள்லாம் ஒரு தலையாத்திரை 2 நாள் போட்டு கடைசி நாள் அங்கே போய் முடிச்சுட்டு இரவு திரும்ப நேராக வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு திட்டமிடல் ஐயாட்ட சொல்லி எப்படியாவது நீங்கள்லாம் கொஞ்சம் கேளுங்க. நானும் ஒரு கை கால் விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடுறேன், அவர் மனசு இறங்காது. இருந்தாலும் 10-11 ஆகும். இங்கே போயிருக்கீங்களா? நம்ம நேரடியாக பார்க்கலாம், நேரம் அலையில வேண்டாம், நேரடியாக பார்க்கலாம், அப்படி தான் பார்க்கணும். அதனால் ஒரு முறை போகலாம். அந்த கைலாயத்தில் போய் அந்த பொன்னார் மீனை பார்க்குறதுக்கு ஊழ்வினை வேணும். அந்த ஊழ்வினை இல்லைன்னா கைலையில் அந்த காட்சி கிடைக்காது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு வந்தப்போ எங்களுக்கு நடந்த அந்த அனுபவங்கள்லாம் அந்த பொன்னார் மீனியன் பார்க்கறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கிடச்சிது. 25 பேரில் 24 பேர் பார்க்கல, அடியன் மட்டும்தான் பார்த்தேன். காலையில் 3:30 மணிக்கு அந்த காட்சி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3/4 மணி நேரம் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சூரிய வெளிச்சம் வந்த உடனே வெள்ளையாக மாறிடும் பனிச்சூழலில். அந்த காலையில் சூரியனுடைய முதல் கதிர் அங்கே தான் விழும். இன்றைக்கி எங்கெங்கேயோ ஃபஸ்ட்டு சூரியனுடைய கதிர் உதிக்குது வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா போய் கைலாயத்தில் அந்த கைலாய மலையில் உச்சியில் தான் சூரியனுடைய முதல் கிரணம் விழும். அப்படிங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் அது உண்மை தெரியும், இல்லைன்னா உண்மை தெரியாது. எனவே அதுக்கு ஒரு வாய்ப்பு சாமி கொடுக்கணும். அந்த திருக்கைலாய ஞான உலாவை சேரமான் பெருமான் நாயனர் எப்படி பார்த்தாரோ அதே போல் நமக்கு இந்த பூலோக கைலாயமாவது போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதனுடைய தன்மையில் நமக்கு ஞான கைலாயம் கிடைக்கட்டும். அது அப்புறம் முதல்ல இந்த கைலாயத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். இப்போ இந்த பதிகத்துக்கு போகலாமா? கதையே போயிடுது நிறைய. சிவாய நம்ம. சரி, பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி ஒளிந்திலங்கும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீல் சடை வெள்ளி குன்றம். அதையே பாடுங்க. அவ்வண்ணம் மேனி ஒளிந்திலங்கும் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வேல் சடை வெள்ளி குன்றம். தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம்மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும்
சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்பனா அமைத்தேன். வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கைத்தொழ அமைத்தேன். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்பனா அமைத்தேன். வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன். அது உயர்த்தி சொல்லணும். வந்தனை செய்ய, மீண்டும் வந்தனை செய்ய, மீண்டும் சிந்தனை. பந்தனை செய்வதற்கன்பமைத்தேன், மெய் அரும்ப வைத்தேன். வெல்த வெந்நீரணி ஈசர்க்கு இவையான் விதித்தனவே. ரெண்டு பாடலும் முழுமையா சொல்லுங்க. பொன் வண்ணம் அவ்வளோதாங்க. சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நான் அமைத்தேன். வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன். பந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், மெய் அரும்ப வைத்தேன். வெந்த வெந்நீர் அணு ஈசர்க்கு இவை யான் விதித்தனவே. சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், நெஞ்சமே நெஞ்சம் இடமாக வைத்தேன், உன்னை நினையாது இருந்தறியேன். அப்படி இறைவனை நிறைய நாயன்மார்கள் இல்லாத நிறைய பாடியிருக்கிறாங்க. அப்போது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று உள்ளத்தை இறைவனுடைய இடமாக வைத்து பாடியிருக்கார். அப்போ சிந்தனை செய்வதற்கு மனம் அமைத்தேன். யாரை சிந்திக்கிறதுக்கு? உன்னை இறைவனை சிந்திப்பதற்கு மனத்தை அமைத்தேன். செப்ப நான் அமைத்தேன், வாயே வாழ்த்து கண்டாய் பாடுறோம் இல்லையா, அந்த பாடல் நான் அமைத்தேன். வந்தனை செய்ய தலைமைத்தேன், உன்னை பார்த்த உடனே வணங்கணும். வணங்க தலை வைத்து வார்களில் வாய் வாழ்த்த வைத்து, தலையே நீ வணங்காய். அதான் கை தொழ அமைத்தேன் இல்லையா. வணங்க தலை வைத்து வார்களில் வாய் வாழ்த்த வைத்து, இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, எம்பெருமான் அணிகுள் திலை எம்பளத்தை ஆடுகின்ற குணம் கூற பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ. அப்படி இறைவனை தொழுவதற்காக அமைத்தேன். பந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், இறைவனை மனமாற நினைப்பதற்கு அன்பு அமைத்தேன். மெய் அரும்ப வைத்தேன். வெந்த வெந்நீரநீசருக்கு யான் விதித்தனவே. இறைவனுடைய திருநீர் அணிந்திருக்கின்ற இறைவனை வழிபாடு செய்வதற்கு இதையெல்லாம் நான் விதித்தேன், இதெல்லாம் அமைத்து கொண்டேன் அப்படி சொல்கிறார். அடுத்து திரு முருகாற்றுப்படை நக்கீரர் தேவநாயனார் இறைவனுடைய